திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. திருவாசகம் அருள் 10. திருப்பெருந்துறையில் அருளியது. அருளி செய்தவர் மாணிக்க வாசகப் பெருமான். இறைவனார் பெயர் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமிகள். இறைவியார் பெயர் ஸ்ரீ யோகாம்பாள். திருச்சிற்றம்பலம். ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரி குளர்பனை முலை மடந்தை பாதியே பரனே பால் கொல்வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறை மலர் பொருந்தம் ஏவிய சீர் ஆதியே அடியே நாதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. ஆதியே அடியே நாதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. பொருள்: சோதியே, ஜோதி பிழம்பானவனே, சுடரே, ஒளி பிழம்பில் உள்ள கதிர்களாய் உள்ளவனே, சூழ் ஒளி விளக்கே, சூழ்ந்து ஒளியையுடைய விளக்கு போன்றவனே, சுரிகுழல் சுருண்ட கூந்தலையும் பனைமுலை பருத்த தனங்களையும் உடைய மடந்தை உமாதேவியின் பாதியே, பாகத்தை உடையவனே, பரனே, மேலானவனே, பால்கொல் என்பது பாலினது நிறத்தை கொண்ட வெண்ணீற்றாய் திருவெண்ணீற்றை அணிந்தவனே, பங்கயத்து அயனும் தாமரை மலரை இடமாக உடைய பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாத நீதியே, நீதியானவனே, செல்வ திருப்பெருந்துறையில் செல்வமிக்க திருப்பெருந்துறையில் நிறை மலர் நிறைந்த மலர்களை உடைய குருந்தம் ஏவிய குருந்த மர நிழலில் பொருந்திய சீர் ஆதியே, சிறப்புடையவனே, அடியேனாகிய நான் ஆதரித்து அழைத்தால், உன்னை விரும்பி அழைத்தால் அதெந்துவே என்று அருளாய். அது என்ன என்று சொல்லி அருள் புரிவாயாக. சோதியே, சுடரே, சூழொளி விளக்கே என்பது இறைவன் ஒளி பொருளானவன் என்னும் குறிப்பை விளக்குகின்றது. ஜோதி என்பது இறைவனது பெருநிலையும், சுடர் என்பது அவனோடது பிரகாசத்தையும் இங்கே குறிக்கின்றது. ஆகவே ஜோதியும் சுடருமான எம்பெருமானை வாழ்த்தி வழிபட்டு இன்புற்று வாழ்வோமாக. திருச்சிற்றம்பலம்.